இனிய அன்னையார் தமது இசையின் சிறப்புகளை கூறி அந்த இசையுடன் நெருங்கிய தொடர்பு கொள்வது எவ்வாறு என்றும் அச்சமயம் உடலில் ஏற்படும் தளர்வான நிலை பற்றியும் கூறுகிறார். என்னுடைய இசையை உள்வாங்கிக் கொள்ள ஒருவர் தம் உள்ளே ஆழ்ந்து சென்று தனது சைத்திய இருப்பின் தொடர்புக்கு ஆன்மாவின் கதவுகளை திறக்கக்கூடிய உலகங்கள் மற்றும் உணர்வு தளங்கள் இவற்றுடன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போது இசை கேட்பவரை ஆட்கொண்டு தன்னுடைய இசைவு பேராற்றலால் அவரை எல்லையற்ற ஆனந்தத்திற்கு கொண்டு செல்லும். பேரான்மாவின் நித்தியத்தன்மை வெளிப்படும். ஒளிரும் பெரு ஆனந்தம் தனது உயரான்மாவின் ஆனந்தத்தினால் தன்னைத்தானே முற்றிலுமாக வெளிப்படுத்தி கொள்ளும் செயல். என்னுடைய இசை ஒரு பிரகாசமான எளிமை, நேரடியாகவும் தீவிர ஆற்றலுடனும் அருளுடனும் பாய்ந்து செல்லும் தாளலயம். இவற்றினால் இறைத்தன்மையின் பேரொளி, பேரமைதி மற்றும் இசைவின் ஒற்றுமை ஆகிய அனைத்தையும் வெளிப்படுத்துகிறது. இந்த இசையின் அனுபவம் அப்பாலிருந்து வருவதுடன் முற்றிலுமாக புதிய பரிணாமங்களை கொண்டது. அந்த இசையில் இருந்து வெளிப்படும் அதிர்வலைகளை உள்வாங்கிக் கொள்ள ஒருவர் ஜீவனின் ஆழத்திற்குள் சென்று அந்த அதிர்வுகளை தன்னை சுற்றிலும் பரவச் செய்ய வேண்டும். ஒருவர் இந்த இசையை கூர்ந்து கவனித்து முற்றிலும் அசைவற்று இருந்து அந்த இசையையும் அதன் அதிர்வலைகளையும் தனக்குள் ஊடுருவிச் செல்ல விட்டுவிட்டால் உடல் முழுவதும் அந்த இசையை கிரகிக்க முடியும். காதுகள், இதயம் மட்டுமல்ல, உடலின் அனைத்து உயிரணுக்கள் மூலமாக அது கிரகிக்கப்பட்டு மறு ஒலி எழும்புகிறது. அப்பொழுது உடல் தன்னை தளர்த்தி கொள்கிறது. உடனடியாக உடலின் அசௌகரியங்கள் மறைந்து அதன்பின் அந்த உடல் லேசாகி இறுக்கம் இன்றி சுருக்கம் கூட இன்றி நல்ல நிலையை அடையும். உடலின் எல்லைகள் தகர்ந்து உடல் மிதப்பது போன்று பறப்பது போன்று உணர்கிறது. இந்த புதிய அனுபவம் அந்த இசை எங்கிருந்து வெளிப்பட்டதோ அந்த மூலத்தை நோக்கி ஒருவரை கொண்டு செல்லும். இதைவிட அதிகமாக இந்த அனுபவத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. இந்த அனுபவத்தில் ஒருவர் ஆழ்ந்து அதிலேயே வாழ வேண்டும்.